எல்லாருமே நரசிம்ம பகவான்னா ரொம்ப பயப்படுவாங்க. வீட்டில் வச்சுக்கலாமா அந்த படத்தை? விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? என்ன உக்ரவமான தெய்வமாச்சே, அந்த தெய்வத்துக்கு நம்மால் இயன்றளவு அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாதே அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் நரசிம்ம பகவானுடைய ஒரு பெரிய அந்த வாத்சல்யம் அந்த தெய்வத்திட்டுமே கிடையாது. அப்பேற்பட்ட வாத்சல்யம் அந்த நரசிம்ம பகவானுக்கு. உக்ரம் வீர மகாவிஷ்டம் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் தம் மிருத்யுமிருத்யம் நமாம் யகம் அப்படின்னு அவருடைய ஸ்லோகம். இந்த பகவானுக்கு விஸ்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உண்டு. என்ன விஸ்வம் அப்படின்னா விராட் புருஷன். இந்த உலகத்துக்கே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய, உலகத்தில் நாயகனாக இருக்கக்கூடியவன் பகவான். அந்த பகவானே நரசிம்மன். 10 அவதாரங்கள்ல ரொம்ப சிம்பிளா, இதோ இதுல பகவான் இருக்காரா அப்படின்னு கேட்கும்பொழுது இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அதை உடைச்சோடனே பகவான் வெளிப்பட்டு வந்தார் இல்லையா? யாருக்காக வந்தாருன்னா அந்த குழந்தைக்காக, பிரகலானுக்காக. அந்த குழந்தை சொன்ன பாக்கியத்தை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்தவரே பகவான், அவரே நரசிம்மன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணா நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இவரை நாடனம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பகவானை நம்ம தியானம் பண்ணிட்டே இருந்தாலே அவர் நம்மிடத்திலே எப்பொழுதுமே இருப்பார். அப்பேற்பட்ட வாத்சல்யமான பகவான் நரசிம்ம பகவான். தினமுமே துதிக்கின்ற சகஸ்ரநாமத்துல விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிற வார்த்தை இருக்கே. விஸ்வம் அப்படின்னாலே நரசிம்மன். நரசிம்மனை துதிச்சுத்தான் அந்த சகஸ்ரநாமே ஆரம்பம். அப்பேற்பட்ட நரசிம்ம பகவான் ஒருத்தர் ஒரு காட்டுல ஒரு முனிவர் தபஸ் பண்ணியிருந்தார், பகவானை கண்ணால பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த பக்கமா போன இந்த ஆடு மேய்க்கிற ஒரு பையன், என்ன சாமி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இவரை காதல வாங்கல, இவர் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் நித்தியமா பார்த்துட்டே போயிட்டு இருந்தான். இவர் உட்காந்துன்னு அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அவன் ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு கடைசியில ஒரு நாள் இவர் கண் திறக்கிற நேரத்தில் அங்கே இருந்தபடியினால, சாமி என்ன நினச்சிக்கிட்டு இத்தனை நாளாக இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த பகவானை நோக்கி தபஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவனுடைய பாஷையில் ரொம்ப ஸ்லாகித்து கேட்டான். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. ஏன்னா இவர் நினச்சிட்டார் மனசில், நீ ஒரு ஆடு மேய்க்கிற பையன், உங்ககிட்ட நான் எவ்வளோ விருத்தாந்தங்களை சொல்கிறது, எவ்வளோ வேதங்களை சொல்கிறது, அதனால இதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டார். சரி சாமி, எனக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய சிங்கம் இருக்கு பத்தியா, அந்த சிங்கத்தை நோக்கி நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு. என்ன சிங்கம்னா பயப்படுவான்னு நினைச்சுட்டு அப்படி சொன்னார். உடனே அந்த வேடம் என்ன பண்ணா, இதுக்கா போய் இவ்வளவு நாளா தபஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க, அந்த சிங்கத்தோட டெய்லி விளையாடின்னு இருக்கேனே அப்படிங்கிறான். இவர் என்ன பண்ணார், எப்போதுமே மேதாவிகள், நல்லா படிச்சவா, நல்ல மகான்கள்லாம் என்ன பண்ணுவா, இப்போ ஏற்பட்டவாளை பார்த்தோன்னே நமக்கே கிடைக்காத பொருள் இவனுக்கு எங்கே கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி இருந்தால் சாயந்தரம் அழிச்சுன்னு வாயேன், நீ முடிஞ்சா அழிச்சுன்னு வாயேன்னு சொல்லினார். அதுக்கு என்ன சாமி இப்போவே போய் அழிச்சுன்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த வேடன் போனான். பகவானை கயிற்றினால் கட்டி அழைத்து கொண்டு வருகின்றான். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் நிருசிம்ம உருவமாய் அவன் பின்னால கை கட்டின்னு வருது. அவன் ஒரு கயிறு கட்டிண்டு, யசோதா பிராட்டி எப்படி கிருஷ்ணனை கயிறு கட்டி உரல்ல இழுத்தாலோ அந்த மாதிரி இவனை கட்டி இழுத்துட்டு சாதாரணமான ஒரு வேடன், ஒரு மாடு மேய்க்கிற பையன் இழுத்துன்னு வரான். இவர்கிட்ட இழுத்துன்னு வந்து நிறுத்தினான். இவர் கண்ணில் தென்படலை, ஆனா கயிறு மட்டும் இருக்கு. சாமி கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னா, எங்கடா கயிறு ஒண்டி தானே இருக்கு, உருவத்தை காணுமே அப்படின்னார். உடனே திரும்பி பார்த்தா இவன் கண்ணு இதற்கு பிரம்மாண்டமா நிற்கிறது. சிங்கம் எப்படி நிற்குமோ அந்த மாதிரி பிரம்மாண்டமாக நிற்கின்றது.
அந்த மாதிரி பிரம்மாண்டமாக நிற்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் வந்து, "இதோ நிற்கிறதே சாமி, கண்ணால பார்க்கலையா?" அப்படின்னா. "தெரியலப்பா, நீ பொய் சொல்ற" அப்படின்னொடனே உடனே இவன் திரும்பி பகவானை பார்க்குறான். அப்போ கூட, "என்னப்பா என்ன இப்படி மம்பளை மாட்டி விட்டேங்கிற மாதிரி பார்க்குறான்." சொல்ல தெரியல வார்த்தைகள். பகவான் ஒரு கர்ஜனை ஒன்று பண்ணினார். அந்த காடே கிடுகிடுத்தது. அப்பேற்பட்ட கர்ஜனை. உலகமெல்லாம் அண்டமுறை அப்படிங்கும்பொழுது உலகமே சித்தனை தடுமாறித்த அந்த கர்ஜனையில அவரை வந்து அந்த முனிவர் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார். உடனே அந்த வேடன்ட்ட, "கர்ஜனை உண்டு கேட்கறது உருவம் தெரியலையே" அப்படின்னார். பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த விராட் புருஷனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அசரீரியாக இவர் காதுல ஒலிச்சது. அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு நான் காட்சியளித்தது எதனால்னா, அவனுடைய மனப்பக்குவம். ஏன் அப்படின்னா, அவன் யதார்த்தமாவே என்னை கட்டி இழுக்கணும்னா, உன்னை ஒருத்தர் தேடின்னு இருக்கார், நீ வரமாட்டேங்கிறிய அப்படின்னு யதார்த்தமா கேட்டான். அவன் சொன்ன வாக்கியமே மந்திரம். அவன் சொன்ன அந்த பக்தியே அவனுடைய சுயமான பக்தி. அதற்கு கட்டுப்பட்டு நான் வந்தேன். நம்ம தபஸ் பண்றோம், நம்ம பெரிய மந்திரங்கள் சொல்றோம், நம்ம மந்திரங்கள் யாருக்கும் புரியல, நம்ம மந்திரங்கள் யாருக்குமே தெரியல, சொல்லி கொடுத்தாலும் வரப்போறதில்லை, இப்படிங்கிற எண்ணத்தோட யார் தபஸ் பண்ணாலும் அவர்களுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் 2ஆம் பட்சம்தான். தபஸ் பண்ற பாக்கியம் கிடைச்சது, பண்றார். அவருக்கு தெரிந்த வித்தைகள் தெரியுது, அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, பண்றார். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்றேன் அப்படின்னு எளிமையான முறையில் யாவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனிடத்தில் பகவான் பிரத்யட்சமாக இருக்கின்றான் என்பதற்கு இது ஒரு கதை. இது ஒரு கதையாக இருந்தாலும் இதான் நஜம். ஏன்னா அந்த முனிவர் இடத்துல இன்னைக்கு பல பேர் இருக்கா. அந்த பல பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து பகவானுடைய சங்கல்பம் இருக்கு, நான் சங்கல்பம் பண்றேன், என்கிட்ட பகவான் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதம். ஆனால் அந்த சிம்பிளா இருக்கிற அந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கு அந்த பெருமாள் காட்சி அளித்தார் இல்லையா? இதைத்தான் திருப்பானாழ்வார்க்கும் காட்சி அளித்தார். இதைத்தான் நம்பாடுவானுக்கு. அதனால பெருமாளுடைய தாத்பரியம் என்னன்னா, ஜாதி மதம் எதுவும் கிடையாது, இன்னார் இனியாரும் கிடையாது, வர்ண பேதங்கள் கிடையாது. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு வேணும், பக்தி. அது எப்படி? சுயமான பக்தி, உண்மையான பக்தி. அந்த பக்தி இருந்தாலே நமக்கு நரசிம்ம பகவான் பிரத்யட்சமாகி வரும்பொழுது, நம்ம கிரகங்கள்ல இருக்கும்பொழுது அவர் என்ன செஞ்சிருவார்? எப்படி? அவர் வந்து ரொம்ப பயங்கரமானவர், அவர் ஆத்துல வச்சிருக்கவே முடியாது, அந்த படத்தை வச்சிருந்தாலே அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணிடுவார் அவர்? ஏன்னா நம்ம மனசுல பயம்.